Good morning, dear teachers. I hope you all are fine. And I welcome you all to today's topic. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இங்கிலீஷில் மொத்தமாக 3 மெயின் டென்சஸ் இருக்குது. அது என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஒவ்வொரு மெயின் டென்சஸ்க்கும் 4 ஃபார்ம் இருக்குது. ஒன்று சிம்பிள் ஃபார்ம், செகண்ட் ஒன் கண்டினியூஸ் ஃபார்ம், தேர்ட் ஒன் பர்ஃபெக்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஒன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போ டோட்டலாக நமக்கு 3 மெயின் டென்சஸ் இருக்குது. 3 மெயின் டென்சஸ்க்கும் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் எவ்வளோ டென்சஸ் நமக்கு இருக்குது? இங்கிலீஷில் டோட்டலாக 12 டென்சஸ் இருக்குது. அந்த டோட்டல் 12 டென்சஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தமிழில் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கிலீஷ்லேயும் அதே தான். ஒரு செயல் இப்போ ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய செயலை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஃபார்மேஷனை வச்சு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹேபிச்சுவலாக, அதாவது ரெகுலராக டெய்லியும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ், அதாவது மாற்றங்கள் ஆகாத சில சென்டென்சஸ் இருக்குமல்லவா, சுச்சுவேஷன்ஸ் இருக்குமல்லவா, அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் யூனிவர்சல் ட்ரூத், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்தை நம்ம எப்போதுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சொல்லணும். அதே போல் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதே போல் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஃபிக்ஸ்டான சில விஷயங்களையும் அந்த சென்டென்ஸையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன் அடிஷன் ப்ராவர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இப்போ நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ், யூனிவர்சல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் இன் ப்ராவர்ப்ஸ் அண்ட் இன் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கற்றுக்க போகிற விஷயம் எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸையும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே அது சப்ஜெக்டில் மட்டும்தான் ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம்? சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெர்பு V1 ஃபார்ம் அல்லது பேஸ் வெர்பு ஆர் ரூட் வெர்பு, அந்த ரூட் வெர்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன ரூட் வெர்பு அப்படின்னா, இந்த மெயின் வெர்பு நமக்கு தெரியும். இப்போ கோ, பிளே, வாட்ச் இதெல்லாம் மெயின் வெர்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் எ வெர்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூட் வெர்புன்னு சொல்லுவோம். அதோடைய V2 ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பை V2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். V3 ஃபார்ம் என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் கோ V1, வெண்ட் V2, கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V3. அப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போதுமே இந்த V1 அதாவது ரூட் வெர்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சம்டைம்ஸ் நம்ம வெர்பு கூட எஸ் ES ஆர் IES ஆட் பண்ணுவோம். SES ஆர் IES ஆட் பண்ணுவோம். அந்த சம்டைம்ஸ் எப்போ அப்படின்னா எப்போ இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக வருதோ, எப்போ இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக வருதோ அப்போ தான் வெர்பு கூட SES ஆர் IES நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தேர்ட் பர்சன் சிங்குலர் யார் அப்படின்னு, ஹீ, சி, இட்டு. அதே போல் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தாங்கன்னா அவங்க தேர்ட் பர்சன் சிங்குலரில் வருவாங்க. அப்போ மட்டும்தான் நம்ம வெர்பு கூட SES ஆர் IES ஆட் பண்ணணும். இந்த S ஆர் ES ஆர் IES பேஸ்டு ஆன் த வெர்பு கண்டிப்பாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரைங்கிற வெர்பு இருந்துச்சு அப்படின்னா கிரைஸ், CRI அந்த அப்ப IES நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதே வெர்பு பிளே, PLAY இருக்கு அப்படின்னா அதோட S சேர்த்திக்கணும், பிளேஸ். இதே வெர்பு வாட்ச்ங்கிற வெர்பு இருக்கு அப்படின்னா அது கூட WATCH ES அப்படிங்கிற ES ஆட் பண்ணணும். ஸோ பேஸ்டு ஆன் த வெர்பு இந்த SES ஆர் IES மாறும். அப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், ரெண்டாவது V1 அதாவது ரூட் வெர்பு இருக்கணும். அந்த ரூட் வெர்பு கூட எப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வருதோ அப்போ வெர்பு கூட S ஆர் ES ஆர் IES ஆட் பண்ணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்படியே கீழே வாங்க பார்த்துக்கோங்க. எப்போ இந்த சப்ஜெக்ட் I, we, you, they இருக்கோ அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு கண்டிப்பாக V1 அதாவது பேஸ் வெர்பா ரூட் வெர்பு
மட்டும்தான் இருக்கணும். இதை தமிழில் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா கிரேன், கிரோம், கிராய், கிரான், கிரால், கிரது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம தமிழில் வந்து ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கீழே வாங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். ஐ சிங் எ சாங், நான் ஒரு பாடல் பாடுகிறேன். கிரேன். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எதில் முடியணும் அப்படின்னா கிரேன்கிறதுல கண்டிப்பாக முடியணும். அதே போல் ஐ சப்ஜெக்டாக இருக்கிறனால சிங்குங்கிற ரூட் வெர்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற கரெக்டான சென்டென்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். யூ ப்ளே கிரிக்கெட். யூ சப்ஜெக்ட் செகண்ட் பர்சன், ஸோ வெர்பு கூட எஸ் சேர்த்தக்கூடாது, அதனால ப்ளே. யூ ப்ளே கிரிக்கெட், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள். கிரீர்கள். தேர்ட் ஒன் அப்படியே பாருங்கள். வி கோ டு த மார்க்கெட், நாங்கள் சந்தைக்கு போகிறோம். ஏன் அந்த இடத்துல கோஸ் ஆட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து வீல இருக்குது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன் கொஸ்டினை பாருங்கள். தே ரைட் வெல், அவர்கள் நன்றாக எழுதுகிறார்கள். இந்த இடத்துல தே சப்ஜெக்டாக இருக்கிறனால நம்ம எந்த வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணோம், ரைட்டுங்கிற வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ரைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதே இந்த இடத்துல ஹீங்கிற சப்ஜெக்ட் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா இருந்திருக்கணும், ஹீ ரைட்ஸ் வெல் அப்படின்னு இருந்திருக்கணும். அப்படியே கீழே வாங்க. ஹீ சி இட் சிங்குலர் ஆர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஹீ சி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தாலோ அல்லது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலோ நான் முன்னாடியே சொன்னேன் V1 கூட கண்டிப்பாக நம்ம எதை யூஸ் பண்ணணும், எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ்ஸை யூஸ் பண்ணணும். இந்த வெர்பு வந்து கண்டிப்பாக அது என்னவா இருக்கும் அப்படின்னா ரூட் வெர்பாக இருக்கும், அதாவது வெர்பு 1 ஆர் ரூட் வெர்பாக இருக்கும். அது கூட நம்ம எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ்ஸை சேர்த்திக்கணும். அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே வாங்க. ஹீ, இந்த இடத்துல ஹீ வந்து சப்ஜெக்டாக இருக்கிறனால தான் நம்ம வெர்பு கூட என்ன சேர்த்துட்டோம், எஸ் சேர்த்திருக்கோம். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். அது அப்படியே தமிழில் எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலான்னா அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அப்படியே செகண்ட் அப்படியே பாருங்கள். சி ப்ரிப்பேர்ஸ் லஞ்ச். இந்த இடத்துல சி சப்ஜெக்டாக இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெர்பு கூட எஸ் சேர்த்திருக்கோம். இப்போ அவள் சமைக்கிறாள், என்னத்தை, லஞ்சை. அவள் மதிய உணவு தயாரிக்கிறாள். அப்படியே தேர்ட் ஒன் அப்படியே வந்துருங்க. இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஏன் இந்த இடத்துல வெர்பு கூட எஸ் சேர்த்திருக்கோம் சொல்லுங்கள். ஏன்னா இட்டுங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறனால தான் வெர்பு கூட என்ன சேர்த்திருக்கோம், எஸ் சேர்த்திருக்கோம். இதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அது வேகமாக ஓடுகிறது. அப்போ மேலே இருந்து நம்ம பார்த்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு தமிழில் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி இருக்கணும், கிரது, கிரேன், கிரீர்கள், கிரோம் அந்த மாதிரி மட்டும்தான் நமக்கு முடியணும். அதில் வந்து தெளிவாக இருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதே தான் ஒரு சென்டென்ஸை வந்து தமிழ்லையோ நம்ம இங்கிலீஷ்லேயோ மாற்றும் போது தமிழ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனா தான் அதை கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷில் மாற்ற முடியும். இப்போ இதில் வந்து ஃபோர்த் ஒன் அப்படியே பாருங்கள். அருண் கிளீன்ஸ் த ஹவுஸ். இந்த இடத்துல அருண் அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் வெர்பு கூட கண்டிப்பாக எஸ் சேர்ந்து வரணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அருண் வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம், தேர்ட் பர்சன் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம், அதனால வெர்பு கூட கண்டிப்பாக எஸ் சேர்ந்து வரணும். இப்போ நம்ம இதையே எப்படி நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுறது, பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக மாற்றும் போது நம்ம வெறுமனே நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே ஆக்சிலரி வெர்பு கூட மட்டும்தான் நம்ம வந்து நாட் யூஸ் பண்ணணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நமக்கு டோட்டலாக வந்து 2 ஆக்சிலரி வெர்பு இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலரி வெர்பு. இதே இடத்துல இன்னொரு ஆக்சிலரி வெர்பு என்ன அப்படின்னா டஸ். இந்த டூ எங்கெங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூல் வச்சுருக்கோம்லவா, ஐவி யூ தே. இந்த ஐவி யூ தே ப்ரனவுன் எல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது நம்ம கண்டிப்பாக டு நாட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். நம்ம எந்தெந்த வெர்பு கூட எந்தெந்த சப்ஜெக்ட் கூட எல்லாம் எஸ் சேர்த்துனமோ, வெர்பில் எஸ் சேர்த்துனமோ, அதாவது ஹீ சீட் வந்தாலும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் நம்ம வெர்பு கூட என்ன பண்ணணும், எஸ்ஸை சேர்த்தணும். அந்த இடத்துல எல்லாம் நம்ம கண்டிப்பாக டஸ் நாட்டுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் யூஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க, ரூல் நெகட்டிவில் ரூல் 1 அப்படியே பார்த்துக்கோங்க. ஐவியூ தே, ஐவியூ தே இந்த ப்ரனவுன்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக டூ கூட மட்டும்தான் நம்ம நாட் சேர்த்தி ஆகணும். ஏன்னா இவங்களோட ஆக்சிலரி வெர்பு டூ தான். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் அப்படியே பாருங்கள். ஐ டு நாட் டான்ஸ். இப்போ ஐ டான்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் டான்ஸ் ஆடுகிறேன் அல்லது நடனம் ஆடுகிறேன். அதை அப்படியே நம்ம நெகட்டிவ்க்கு மாற்றும் போது ஐ டு நாட். ஏன் ஐ டு நாட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ ப்ரனவுனு இது வந்து எந்த
ஆக்சிலரி வெர்பு தான் எடுத்துக்கும், டூங்கிற ஆக்சிலரி வெர்பு தான் எடுத்துக்கும். அதனால ஐ டு நாட் டான்ஸ், ஐ டு நாட் டான்ஸ். இது அப்படியே நெகட்டிவ்க்கு தமிழில் மாற்றும் பொழுது நான் நடனம் ஆடுவதில்லை. இப்போ இதே பாசிட்டிவில் எப்படி வரும்? நான் நடனம் ஆடுகிறேன், கிரேன், கிரோம் அப்படின்னு வரணும். இதே நெகட்டிவில் தில்லைங்கிற வார்த்தையில் முடியணும். அப்படியே வந்து செகண்ட் ஒன் அப்படியே பாருங்கள். வி டு நாட் மேக் மிஸ்டேக்ஸ். இதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னது? வி மேக் மிஸ்டேக்ஸ், நாங்கள் தவறுகள் செய்கிறோம். அதை அப்படியே நெகட்டிவ்க்கு மாற்றும் போது விங்கிற சப்ஜெக்ட்டுக்கு டூங்கிற ஆக்சிலரி வெர்பை எடுத்துக்கிறோம். அதனால வி டு நாட் மேக் மிஸ்டேக்ஸ். இது அப்படியே தமிழில் என்ன சொல்லுவோம்? நாங்கள் தவறுகள் செய்வதில்லை, தில்லையில் முடியணும். அடுத்து அப்படியே தேர்ட் ஒன் அப்படியே பாருங்க. தே டு நாட் அவாய்ட் ஹிம். இதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னது? தே அவாய்ட் ஹிம், அவர்கள் அவனை தவிர்க்கிறார்கள், கிரார்கள். அதை அப்படியே நெகட்டிவ்க்கு மாற்றும் போது தே வந்து நமக்கு சப்ஜெக்டாக இருக்கனால டூ நாட் தான் யூஸ் பண்ணும். தே டு நாட் அவாய்ட் ஹிம், அவர்கள் அவனை தவிர்ப்பதில்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட், எப்பெல்லாம் ஹீ சி இட்டோ அல்லது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸாக வருதோ அப்பெல்லாம் நம்ம டஸ்ஸுங்கிற ஆக்சிலரி வெர்பு கூட மட்டும்தான் நம்ம நாட்டு சேர்த்தி ஆகணும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பாருங்கள். ஹீ டஸ் நாட் நோ தமிழ். இதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? ஹீ நோஸ் தமிழ். இப்போ இதோட நெகட்டிவாக இதை மாற்றும் போது ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்கும்போது எந்த ஆக்சிலரி வெர்பு தான் எடுத்துக்கணும்? டஸ்ஸுங்கிற ஆக்சிலரி வெர்பு தான் எடுத்துக்கணும். அதோட மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக நாட்டை சேர்த்தினோம். அப்போ ஹீ டஸ் நாட் நோ தமிழ். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஹீ நோஸ் தமிழ், நோஸ் எஸ்ஸோட சேர்ந்துருக்கும். ஏன் அப்போ அந்த இடத்துல எஸ் வருது அப்படின்னா, ஏன்னா அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸுங்கிறனால தான் நமக்கு வந்து எஸ் சேர்ந்து வரும். அதையே நம்ம நெகட்டிவாக மாற்றும் பொழுது இந்த இடத்துல இந்த நோஸ்க்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா டஸ் ப்ளஸ் நோ தான் வந்து நோஸ். அப்போ நம்ம அதை வந்து ஆக்சிலரி மெயின் வெர்பாக பிரிக்கும்போது டஸ் நாட் நோ தான் வரணும். எகெயின் டஸ் நாட் நோஸ், எஸ்ங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்போ இது அப்படியே தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவருக்கு ஆர் அவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து செகண்ட் ஒன் சென்டென்ஸ் அப்படியே பாருங்கள். சி டஸ் நாட் ஸ்கோல்ட் ஹிம். இப்போ சிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறனால தான் நம்ம எது கூட நாட் சேர்த்திருக்கோம்? டஸ்ஸுங்கிற ஆக்சிலரி வெர்பு கூட நாட் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கோல்ட்ஸ்னு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கோல்ட்ஸ் எஸ்ஸை தான் நம்ம என்னமா பிரிச்சிட்டோம்? டஸ் நாட் ஸ்கோல்டுங்கிறத பிரிச்சிட்டோம். அதை அப்படியே தமிழில் நெகட்டிவில் சொன்னோம் அப்படின்னா அவள் அவனை திட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் அப்படியே பாருங்கள். இட் டஸ் நாட் ட்ரிங்க் மில்க். இப்போ இட்டுங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறனால யார் கூட வந்து நம்ம நாட் சேர்த்தணும்? டஸ்ஸுங்கிற ஆக்சிலரி வெர்பு கூட நாட் சேர்த்தணும். அதுக்கப்புறம் ட்ரிங்க் மட்டும்தான் வரணும், ட்ரிங்க்ஸ்னு வரக்கூடாது. அப்படியே தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி வரும்? அது பால் குடிப்பதில்லை அப்படின்னு